கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த எல்ரோய் சேனலை பார்க்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் அருமையான தேவ ஜனங்கள், அருமையான சகோதரன் சகோதரிகள், அருமையான தாய் தகப்பன், அதே போல அருமையான அண்ணன் அக்கா தம்பி தங்க உங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க. ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஒரு வேத வசனம் ஆண்டவர் உங்களுக்காக தந்தாரு. என்னாகமம் 23:19 வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாது இருப்பாரா? அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, வந்து ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருப்பாரன்னா செய்வேன்னு சொல்வாருன்னு சொன்னா, சொல்லி இருந்தாருன்னு சொன்னா அதை கண்டிப்பா செய்வாரு. அவரு மனமாற மனுபுத்திரன் அல்லன்னு சொல்றாரு. நான் மனிதன் அல்ல, நான் தேவன், நான் வல்லமுள்ள தேவன், நான் பொய் சொல்ற தேவன் அல்ல, நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்றாரு. இன்னைக்கு உலகத்துல மனிதர்களை வந்து நான் அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன், நான் செஞ்சிருவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் உனக்கு இதை தர்றேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள் கூட நிறைய வாக்குமூலம் கொடுப்பாங்க. நான் அப்ப அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் அப்படிலாம் நிறைய வாக்குமூலத்தை அள்ளி தட்டுறாங்க. தட்டிட்டு அடுத்து அவங்களால நிறைவேற்ற முடியாத இப்படி திக்குமுக்கு கிடைக்குது, அவங்களால செய்ய முடியல. அப்படி இருக்குது நாட்டுடைய நிலைமை. நம்ம உறவினர்களும் நம்மளோட பெற்றோர்கள் கூட சரி, உனக்கு அந்த வீட்டை தந்துருவேன், அந்த இடத்த தந்துருவேன், உனக்கு அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அது தருவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படி செய்வாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அப்படி செய்வாங்க. ஆனா சொல்லியும் செய்யவே மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்க, சொல்லி செய்ய மாட்டாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நான் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நான் தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் செய்வேன்னு சொல்றாரு. ஆண்டவர் உங்களுக்காக எதை செய்வேன்னு சொல்றாரோ, எது வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்க விசுவாசத்தோட இருங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு, கண்டிப்பா உங்களை செய்வாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. யார் யார் ஆண்டவரே என்ன தேவையோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாரும் இந்த நேரத்துல தொட்டு ஆசீர்வதிங்க. ஒரு அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. நம்முடைய பிள்ளைல ஆண்டவரை வெக்கப்பட்டு போக கூடாதப்பா. ஏசாப்பா வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைல ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்துல தொடுங்க தகப்பனே. இயேசுவே கிரியை செய்யுங்க. வியாதியும் படிக்கல இருக்கிற ஆண்டவரே அப்பா தோத்திரம், கடன் பிரச்சனையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு இந்த நேரத்துல விடுதலை கொடுங்க தகப்பனே. தோத்திரம் பிள்ளைகளை பெரியவர்கள் எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. ஏசாப்பா கஷ்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு இந்த நேரத்துல நீர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.